ஒரு மூணாவது மனுஷனோட ஒரு மூன்றாம் தரமான ட்வீட் அது எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்து தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, புதுவெளியில் இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். எதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க ஏன் சார் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்க அதை மன்னிப்பு கேட்கணும். அதுல நிறைய குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் ஒரு ஹேஷ்டேக்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. காரணம், இது என் நன்மைக்கு பக்கத்துல நீங்க இல்ல, உண்மைக்கு பக்கத்துல இருக்கீங்கன்றதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். அதுல என்ன உண்மைனா, ஒரு நிகழ்ச்சியில ஒரு தவறு நடந்துட்டதாக நான் உணர்றேன். உண்மையிலேயே அது தவறிதான் நடந்தது. நான் மேடையில் மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யாருக்கிட்டையும் அடிமை இல்லை, யாருக்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை, இப்போ இல்லை. என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறது இல்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறது இல்லை. காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போறது இல்லை. அப்படி அந்த போட்டோ பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாதப்போ பக்கத்துல இருந்து குந்தவைன்னு ஒரு பிரியங்கா சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பொன்னியின் செல்வன்ல அந்த கேரக்டரா இருந்ததுனால எனக்கு டக்குன்னு அது ஒரு வார்த்தை ஜாலமா என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மீறி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது கலைவாண நகரத்துல இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க உட்காருங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து மொபைலை நோண்டிட்டு இருந்தேன். அப்போ திரு அந்தணன், வலைபேச்சில் இருக்கிற அந்தணன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. இதே நிகழ்ச்சியை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ விஜய் எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்கணும்? இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்களாவது என்ன பண்ணிருக்கணும்? நான் வரலப்பா, நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜை கெட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும். அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவர் அனுப்பி வச்சிருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் கூட என் கூட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தா கூட அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். இப்படி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. உண்மையான விஷயமே என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்களை கடந்து, அரசியல்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் சந்திச்சு கடந்து வந்துட்டு இருக்கும்போது கரூர் பிரச்சனையில கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளவு பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில இந்த பெண்மணி கலந்துக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசுல இருந்தது. பட் அதை நான் சொல்றதுக்காக அந்த மேடைக்கு போல. அந்த மேடைக்கு நான் எதுக்காக போனேன், அங்க யாரெல்லாம் பேச இருந்தேன், ஏன்னா அது என்கிட்ட ப்ரீ பிளான்டு விஷயம், என் கையில கொடுக்கப்பட்டது. அதை பத்தி நான் அடுத்த விஷயத்துல சொல்றேன். அதனால எனக்கு இவங்களுடைய போட்டோவை போட்டு பேசணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய லட்சியம்லாம் எனக்கு கிடையாது. குந்தவைன்னு இவங்க வீட்லயே குந்த வச்சிருக்கலாம், வெளியில வந்ததுனால பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஆதங்கம், உண்மையிலேயே பெரிய ஆதங்கம். அவ்வளவுதான். காலையில பாக்குறேன், காலையில பார்த்தா வேற ஏதோ ஒரு வீடியோ மூலமாக அது வெளியா இருந்தது. அது என்ன மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பை போக போக ஏற்படுத்துச்சுன்னா, நான் சொன்னது ஒரு பெண்மணியை பத்தி, ஒரு 3வது மனுஷியை பத்தி, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது மனுஷியை பத்தி. இந்த பிரச்சனைகளை மொத்தம் 3 பேர்னு எடுத்துட்டா, முதல்ல என்னுடைய அன்பு நண்பர் விஜய், அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு நண்பர். 2வது இடத்துல அவருடைய மனைவி இருப்பாங்க. இன்னமும் கோர்ட்டு தீர்மானிக்காத வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க மனைவி தான், அந்த முக்கியமான ஸ்தானத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 3வது மனுஷியை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் சொன்னது 3வது மனுஷியை பத்தி. அவங்கள வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம். பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர் அதை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு.